Welcome back. இந்த வீடியோல எக்ஸைஸ் 11.7 ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9xe power 3x. ஃபர்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணிட்டா I is equal to 9 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 9 வெளியில எடுத்துட்டு இன்டெகிரல் xe power 3x. இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பெர்னோலிஸ் ஃபார்முலா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இப்போ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இதுல நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இது வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷனுமே மல்டிப்ளை ஆயிருக்கணும். இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை தான் ஆயிருக்கு. செகண்ட் ஒன்னு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணினா இன்னொன்னு வந்து இன்டகிரேட் பண்ணும். ஸோ ஒன்னத்தை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோவா கொண்டு வரணும். ஒன்னத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோவா கொண்டு வந்துட்டு இன்னொன்னு தான் இப்போ இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. வந்து நம்ம எல்லா கண்டிஷன்ஸும் இந்த சம்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ நம்ம பெர்னோலிஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இது டிஃபரன்ஷியேஷன், இது இன்டகிரேஷன். இதில் எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம ஜீரோவாக கொண்டு வர முடியும். அதனால இன்னொன்றுத்தை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இ பவர் 3xஐ இன்டகிரேட் பண்ணோம். ஸோ எக்ஸில் பவரில் ஒன் இருக்கும், 1 - 1 is 0, அதனால இங்கே 1, ஸோ 0. இது வந்து இ பவர் 3xஐ இன்டகிரேட் பண்ணும். ஸோ இ பவர் 3x இன்டகிரேட் பண்ணால் இ பவர் 3x டிவைடட் பை அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ணும். ஸோ 3 எகெயின் இ பவர் 3x டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, இப்போயும் திரும்ப டிவைட் பண்ணும்போது 3 × 3 9. ஸோ இதுதான் வந்து இது இன்டகிரேஷன், இது டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும். இதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இப்போது சைன் அசைன் பண்ணிக்கிறோம், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல என்ன சைன் இருக்கோ அதை வச்சு இதை வந்து அசைன் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 9 வெளியில் இருக்குது. ஸோ 9 இன்டெக்ரல் போட வேண்டாம், நம்ம இன்டெக்ரல் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ் இ பவர் 3x இன்டூ 3, x e power 3x divided by 3. xும் e power 3x divided by 3யும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 1 into e power 3x divided by 9. ஸோ e power 3x divided by 9. இதையும் மல்டிப்ளை பண்ணோம். செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து 0 வந்துட்டு, ஸோ மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ப்ளஸ் சி. இப்போ இந்த 9ஐ வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ 9x e power 3x divided by 3 minus 9 e power 3x divided by 9 plus c. 3 times வந்துடும், இது 9 கேன்சல் ஆகிடும். e power 3x மட்டும் காமனாக இருக்குது. ஸோ e power 3xை வெளியில் எடுத்துட்டா 3x மைனஸ் இங்கே e power 3x இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம், அதனால் இந்த இடத்துல 1 plus c. Question number 1ல செகண்ட் சப்டிவிஷன் x sin 3x. இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலாலேயே 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுதுன்னா அதே நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதுவுமே பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபங்க்ஷன். ஸோ இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், ரெண்டுமே மல்டிப்ளை ஆகிருக்கு. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸை எடுத்துட்டா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால இது வந்து இன்டகிரேட் பண்ணினாலும் சரியாக வரும். அதனால இது டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் x sin 3x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. sin 3x அதை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos 3x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 3. அதே மாதிரி இதை cos இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே இருக்கும். cos இன்டகிரேட் பண்ணா sin 3x divided by ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, அதோட coefficient of x 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 9. ஸோ மைனஸ் sin 3x divided by 9. இப்போ இதை தான் வந்து இந்த இடத்துல போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸோட
செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். செகண்டும் தேர்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதோட சைன் அசைன் பண்ணும்போது மேலே ப்ளஸ் மைனஸ் இந்த இந்த சைனில் யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். I இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் சைன் 3x dx. இப்போ I இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் இன்டூ காஸ் 3x டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் காஸ் 3x divided by 3 minus into minus plus, so plus sin 3x divided by 9 plus c. So இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 25x e power minus 5x. ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். I is equal to integral 25x e power minus 5x. ஸோ இதில் வந்து 25 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 25 வெளியில் எடுத்துட்டு எக்ஸ் இ பவர் மைனஸ் 5x. இது ரெண்டுமே மல்டிப்ளை ஆகிருக்கு. ஒன்றுத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகும். ஸோ ஒன்று வந்து இன்டெகிரேட் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் எக்ஸ் இ பவர் மைனஸ் 5x. டிஃப்ரென்ஷியேட்டிங் எக்ஸ் இஸ் 1. again டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 5x e பவர் மைனஸ் 5x தான். டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. இதை திரும்ப இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் 5x சேம் தான். e பவர் மைனஸ் 5x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 5. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 5 இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 இன்டூ 5 25. ஸோ க்ராஸில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சைன் அசைன் பண்ணிக்கணும். பிளஸ் மைனஸ் equal to 25 x into e power minus 5x divided by minus 5. So, x e power minus 5x divided by minus 5. இங்கே minus இருக்கு. So, minus 1 into e power minus 5x divided by 25 is same. So, e power minus 5x divided by 25 plus c equal to 25 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 25 எக்ஸ் இ பவர் மைனஸ் 5x டிவைடட் பை மைனஸ் 5 மைனஸ் 25 இ பவர் மைனஸ் 5x டிவைடட் பை 25. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து மைனஸ் மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ மைனஸ் 5 எக்ஸ் இ பவர் மைனஸ் 5x minus e power minus 5x plus c. இது ரெண்டுத்துலையும் காமனாக e power minus 5x இருக்குது. அதனால அதை மட்டும் காமனாக எடுத்துட்டுருலாம். ஸோ e power minus 5x into minus 5 e x minus 1 plus c. Fourth subdivision x secant x tan x. First இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். I is equal to integral x secant x tan x dx. இப்போ இது வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலால தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் எக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். மற்ற ரெண்டுத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணும். ஸோ secant x tan x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. secant x tan x இன்டெகிரேட் பண்ணும்போது secant x. அகைன் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது log மாடியூல் secant x plus tan x plus c. இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டூ secant x 1 இன்டூ log secant x tan x. இதை சைன் அசைன் பண்ணிட்டா ப்ளஸ் மைனஸ். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ I is equal to x secant x into secant x minus 1 into log secant x tan x module இருக்கு. So minus log module secant x plus tan x plus c. So இதுதான் வந்து இதோட ஆன்சர். x secant x minus log of secant x plus tan x plus c.